அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ் ஹாஸ்பிட்டலுடைய 21வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இப்போ நம்ம அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இப்போ இந்த ஹாஸ்பிட்டலை பற்றியும் நம்ம சாரை பற்றியும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. வணக்கம். என் பேர் கனிமொழி. நான் வந்து ஆகாஷ் ஹாஸ்பிட்டல்ல 2010ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். வணக்கம். நான் டாக்டர் அருண்குமார், இருதயத்துறை மருத்துவ நிபுணர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகேஸ்வரி. ஆகாஷ் ஹாஸ்பிட்டல்ல ஃபார்மசியில் 21 இயர்ஸ் ஆயிடுச்சு. என் பேர் குமரன். நான் 2005ல இருந்து இப்போ 2026 21 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வணக்கம். நான் டாக்டர் அகிலன். 4 இயர்ஸாக ஆகாஷ் ஹாஸ்பிட்டலில் கேஷுவல் மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன். ஹாய், என் பேர் குயின். நான் 2012 இருந்து இங்கே ஆகாஷ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். வணக்கம். நான் டாக்டர் கே பிரவீன், கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன், ஆகாஷ் ஹாஸ்பிட்டல். ஹாய், ஐம் டாக்டர் சந்தியா. நான் இங்கே ஜூன் 2022லேருந்து கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டில் டியூட்டி டாக்டராக ஒர்க் பண்ணுறேன். இந்த மருத்துவமனையை ஆரம்பித்தது டாக்டர் லட்சுமணன், ஜிவிஆர் 2 பேரும் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்தார்கள். ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் ஒரு நார்த் மெட்ராஸில் வந்து ஒரு சின்ன அளவில் தொடங்கி இன்னைக்கு இந்த அளவு ஒரு பெருசாக வளர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு இமாலய சாதனை. அப்படி அதை எட்டி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை டாக்டர்ஸ், டைரக்டர் டாக்டர் செல்வராஜ்குமார் அண்ட் டாக்டர் பிரியா மேடம், அவங்களோட 2 பேரோட அயராத உழைப்பு தான் காரணம். சார், மேடம் இவர்களுடைய உழைப்பினால், அயராத உழைப்பினால் தான் மருத்துவமனை 5 பெட்டில் இருந்து இப்போ 150 பெட்டு வரைக்கும் வந்திருக்கு. ஒரு பெரிய அளவில் வந்து மருத்துவமனை நார்த் சென்னையில் வளர்ந்துருக்கிறது. நான் 2005ல் ஜாயின் பண்ணேன். இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து 1 மந்தில் நான் ஜாயின் பண்ணேன். என்னோட நிர்மலா சிஸ்டர் அப்போ இருந்தாங்க, சுரேஷ் இருந்தாப்புல எக்ஸ்ரே டெக்னீஷியனாக. என்னிலேருந்து 1 மந்த்து குமரன் ஜாயின் பண்ணாப்புல, சரஸ்வதின்ற லேபில் இருந்தவங்க அவங்க இருந்தாங்க. ஒரு 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. நான் வந்து +2 முடிச்சுட்டா இங்கே வந்தேன். என்னை வந்து இந்த கைட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது டாக்டர் எஸ்ஆர்கே சார் மட்டும்தான். எனக்கும் அவருக்குள்ள ஒரு பாண்டிங் ஒரே ஒரு தான், ஃபாதர் சன் மாதிரி. 2 பேருக்கும் உள்ள ஒரு பாண்டிங். நான் என்ன தப்பு செஞ்சாலும் சரி, என்ன தப்பு என்ன ரைட்டு செஞ்சாலும் உன்னை திருத்தி என்னை கொண்டு வந்தது அவர் மட்டும்தான். என்ன இன்னொருத்தவங்க சொல்லணும்னா என்னை இந்த அளவுக்கு மெச்சூர்டாக்கி பேசணும் என்னோடய சீனியர் சுரேஷ் மட்டும்தான். வெளியே நான் எங்கே போய் என்ன எடுக்கணும், போகணும், வரணும், செய்யணும், பண்ணணும், பேசணும், இப்படி பேசணும் பண்ணுறதெல்லாம் அவர் மட்டும்தான் எனக்கு. நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் செப்டம்பர் 2008ல் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்து நான் வார்டில் தான் டியூட்டி செஞ்சேன். கரெக்டாக 31st அன்றைக்கி 1 மந்த்து பண்ணிவிட்டு நமக்கு பிடிக்கல, சரி ரிசைன் பண்ணிடலாம், குயிக் பண்ணிக்கலான்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் முடிவு எடுத்தோம். அதுக்கப்புறம் கரெக்டாக 31st அன்றைக்கி வந்து என்னை வந்து ஓடியில் போட்டாங்க. ஓடியில் போட்டோன்னா ஃபஸ்ட்டு கேஸ் வந்து லேப்ராஸ்கோபி. அந்த லேப்ராஸ்கோபி பார்த்த உடனே எனக்குள்ளே ஒரு, அதாவது நம்மளுடைய பாடியில் இருக்க ஆர்கனு எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி ஒரு இது ஓடியில் கிடச்சிருக்கே அப்படின்னும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தேன். 2011ஆம் ஆண்டில் மிக எளிய முறையில் ஹார்ட் டிபார்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு 2015 வந்து இருதயத்துக்காக தனியாக ஒரு சிசிஓ க்ரியேட் பண்ணி 24/7 இருதய சிகிச்சை முறையை ஆரம்பித்தோம். 2016 வந்துட்டு கார்டியாக் கேத் லேப், ஒரு டெடிக்கேட்டட் சிசியூ, அப்புறம் கார்டியாக் ஆப்ரேஷன் தியேட்டர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இந்த லாஸ்ட் மோர் தென் 10 இயர்ஸாக டெடிக்கேட்டடாக ஹார்ட்டுக்குன்னு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் 4000க்கும் அதிகமான நோயாளிகளுக்கு கேத் சிகிச்சை செஞ்சு முடிச்சிருக்கோம். 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு பைபாஸ் சிகிச்சை மற்றும் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் சிகிச்சையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்கோம். மேடம் வந்து இங்கே ஃபெர்டிலிட்டி, ஆதித்யா ஃபெர்டிலிட்டி ஆரம்பித்தாங்க. Aditya Fertility. It was inaugurated on April 20th, 2014. June 8th was our first case. We have put 5 cases and 3 of the patients have become pregnant and they delivered. It was our first experience and we had a very beautiful team. And till now the team is very good and I should really appreciate Dr. Priya of having such a knowledge in this fertility. We would have delivered I think more than 100 babies. நான் ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் எப்போ ஜாயின் பண்ணேன் அப்படின்னா மே 2022ல் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் ஜாயின் பண்ணி என்னோட ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் ஆகாஷ் ஹாஸ்பிட்டலுக்கு 2018 to 20 வந்து டிசிஹெச் முடித்ததுக்கப்புறம் அப்பப்போ ஐ யூஸ் டு கம் ஹியர் ஃபார் பேபி ரெசஸ்டேஷன். அப்போ மேம் மூலியமாக இங்கே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் டிஎன்பி ஃபைனல் இயர் முடிக்கும்போது மே மந்தே சார் கால் பண்ணார். ஏன் கால் பண்ணார், எப்படி கால் பண்ணாருன்னு கூட தெரியல. ஈ கால் மீ ஒன் டே அண்ட் ஃபைன் டே அண்ட் ஈ ஆஸ்க் மீ டு ஜாயின் இயர். நான் முடித்த வெரி நெக்ஸ்ட் டே சாரை வந்து பார்த்தேன்.
அப்போ சாரை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஹி டுக் மீ டு த கோவிட் பிளாக் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க கோவிட் பிளாக் போய் காட்டினாரு. இந்த பிளாக்கை பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டாக மாற்றணும்னு சார் சொன்னாங்க. இட் இஸ் இஸ் விஷன் வி ஹவ் ஸ்டார்டட் ஆகாஷ் சைல்ட் கேர் இன் February 2024. இப்போ ஆகாஷ் சைல்ட் கேர் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 2.5 years ஆகிடுச்சு. வி பின் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகாஷ் சைல்ட் கேர். நான் எப்படி இந்த ஹாஸ்பிட்டலோட இணைந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து டாக்டர் பொன்னம்பலம் நமசிவாயம். அங்கே வந்து அனஸ்தட்டிஸ்டாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு இந்த இதில். அப்புறம் ஸ்டான்லியில் டீன் ஆனாங்க. நம்ம செல்வராஜ்குமார் சாருக்கு வந்து நம்ம சார்னா பெரிய விஷயம், ரொம்ப ரெஸ்பெக்டாக இருக்கும். சார் வந்தாச்சுன்னா தான் அந்த தேட்டரே அப்படி ஒரு கண்ட்ரோலில் இருக்குங்கிறது ஒரு சாருக்குன்னு ஒரு பேர் இருக்கும். அப்போ சார்கிட்ட வந்து ஒய்ஃபு பயோகெமிஸ்ட்ரி, நான் பாலாஜி மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னே, நம்ம லேபை பார்க்க சொல்லுங்களேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட என் ஹஸ்பண்ட் வந்து நீ போ, உனக்கு வந்து இது ஒரு ஏற்ற இடம், உன்னோட ஸ்கோப்புக்கு அது நல்ல அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் ரொம்ப பாராட்ட மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் பாராட்டி அவங்க சொன்னதுனால நான் வந்து இங்கே வந்தேன். நானும் இங்கே வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த லேப் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன அளவில் தான் இருந்துச்சு. ஒரு திருவொட்டியூர் ஒரு ஸ்டாண்டலோன் லெபார்ட்டரி, சின்ன ஒரு லேபில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி ஒரு லிமிட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு லிமிட்டட் டெஸ்ட்டுகள் தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லேபில் வந்து ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு பெத்தாலஜிஸ்ட்டும் வந்திருக்காங்க, ஹிஸ்டோபெத்தாலஜி ரிப்போர்ட்ஸ் தனியாக பண்ணப்படுது, மைக்ரோ எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி தனியாக அந்த ரிப்போர்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் கிளியா அப்படின்னு சொல்லக்கூடிய இம்யூனோ அசைஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம லேபில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அண்ட் வெரி வெரி லிமிட்டட் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் தான் அவுட் சோர்ஸ் பண்ணப்படுது. அப்போல்லாம் கூகுளு இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறதெல்லாம் இல்லை, சிம்ஸ் புக்கு தான் யூஸ் பண்ணுவோம். மேடம் ஒன்றுக்கும் ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குதுன்னு என்னை கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும், அது இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். சர்ச் பண்ணி பார்த்து மேடத்துக்கும் கைட் பண்ணுவேன். இன்னொன்று, ஆல் மெடிசன்ஸ் எல்லா மெடிசனோட எம்ஆர்பியும் என் மைண்டில் இருக்கும், ஏன்னா எல்லாமே ஹேண்ட் பில்லு தான். நான் வந்து 2011 ஏப்ரல் மந்த்து ஆகாஷ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஜூனியராக தான் ஜாயின் பண்ணேன். வந்தோடனே இயரில் தான் டியூட்டி போட்டிருந்தாங்க. ரொம்ப பயம் கேஸெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு. இப்போது அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் இப்போது இயர் இன்சார்ஜாக இருக்கேன். கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இங்கே ஒர்க் பண்ணும்போது ஐசியூவில் தான் ஜாயின் பண்ணேன். அப்போது நிறைய விஷயங்கள் தெரியாது எனக்கு, எல்லாமே சார் தான் கற்றுக் கொடுத்தாங்க. சார்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். சார் ஒரு டீச்சர்னு தான் சொல்லணும் சாரை. அதே மாதிரி அதை விட சார் வந்து பயங்கர ஒரு ஹெல்பிங் மைண்டு. நிறைய ஐசியூ பேஷண்ட்ஸ் வருவாங்க, அஃபோர்டபிலிட்டி இருக்காது, சரி பரவாயில்ல விடுமா போட்டோம் அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு கேஸ் வருது அப்படின்னா, அது எந்த கேஸாக இருந்தாலும், இப்போ ஆர்த்தோனா உடனே ஆர்த்தோ டாக்டர் வர சொல்லிவிடுவாங்க, நியூரோனா உடனே நியூரோ டாக்டர் வர சொல்லிவிடுவாங்க. டக்கு 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 டக்குன்னு உடனே வேலை நடக்கும். கடவுளை வந்து யாரும் நேரில் பார்த்தது கிடையாது, ஆனால் மனுஷ ரூபத்தில் நடமாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் சார், என்னை பொறுத்தவரை அதுதான் சொல்லுவேன் நான். மேமும் அதே மாதிரி தான். இப்போ வந்து நான் பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 2.5 இயர்ஸாக இருக்கிறேன். அதே மாதிரி பிரவீன் சாரும் அப்படி தான். நிறைய கேசஸ் ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணலாம், எது பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சாரும் பார்க்குறாங்க. 16 வருஷமாக ஆகாஷ் மருத்துவமனையில் வார்டு பிரிவில் வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் வரும்போது நான் ஆகாஷ் ஹாஸ்பிட்டலில் ஒரு மிஷின் தான் டயாலிசிஸ் யூனிட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து 4 படி கேஸ் வர ஆரம்பிக்கவும், அப்புறம் 3 மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஐசியூ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஐசியூ வந்து 2 மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் சிசியூ ஓப்பன் பண்ணாங்க, அங்கே 2 மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. மொத்தம் நம்மக்கிட்ட வந்து 7 மிஷின் இருக்குது. 7 மிஷின்லேயும் தொடர்ந்து கேஸ் வந்துட்டுது. அதுவும் நம்மக்கிட்ட இங்கே வர பேஷண்ட் மட்டும்தான், வெளியிலேருந்து புதுசாக பேஷண்ட் வரல, நம்மக்கிட்ட வர பேஷண்ட் தான். நம்மக்கிட்ட டயாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பேஷண்ட்ஸை போய் பக்கத்தில் எல்லாருக்கும் சொல்ல வெளியேருந்து நிறைய பேஷண்ட் நம்மக்கிட்ட வர ஆரம்பித்தாங்க. அதுக்கு காரணம் வந்தது எஸ்ஆர்கே சார் வந்து இங்கே கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு, அவர் எனக்கு கொடுக்குற மோட்டிவேஷன். நல்லா பண்ணாங்க சர்ஜரிஸ் எல்லாமே. அப்போ தான் டிஎல்ஹெச், இந்த கோலிசிஸ்டெக்டமி, அப்பெண்டிக்ஸ் எல்லாமே பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சாரும் சரி மேடமும் சரி நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக என்ன தேவையோ அதை மட்டும் பேஷண்ட்டுக்கு சேஃபாக பண்ணிவிட்டு வெளியே வருவாங்க. என்ன டிஃபிகல்ட்டி இருந்தாலும் அழகாக பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவார் சார் எல்லாம். மேடம் எல்லாம் நல்லா இப்போ எண்டோமெட்ரைசிஸ் லெவல் எல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. எந்த மாதிரி கேசஸ்லாம் வரும் அப்படின்னா, எல்லா கேஸுமே ஒரு எமர்ஜென்சி கேஸ், பர்ன்ஸு, ஹேங்கிங் கேஸு, ஆர்டிஏ,
ஹெட் இன்ஜரி பார்ப்பாங்க, ஃபெப்ரல் சீசர் இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் வருவாங்க. அது எல்லாத்தையும் நான் ஒர்க் பண்ணுறப்போ சந்தோஷமாக தான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. டிபார்ட்மெண்ட்டில் எல்லா எமர்ஜென்சி கேஸுமே வரும். அப்படி எமர்ஜென்சி கேஸ் அட்டன் பண்ணுறப்போ எந்த டைமில் எப்போனாலும் சாருக்கு கால் பண்ணாலும் சார் எடுத்து சார் அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. எஸ்ஆர்கே சார் மட்டும் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க மாட்டேன். நான் +2 முடிச்சுட்டு வந்ததும் இப்போ 2 டிகிரி முடிச்ச காரணமே அவர் தான். இந்த ஹெல்ப் பண்ணதே அவர் தான் எனக்கு. நைட்டில் எனக்கு ஒரு இன்சார்ஜாக எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படி சொல்கிறதுக்கே பண்ணி கொடுத்ததே அவர் தான் எனக்கு. ஒன் மேன் ஷோ அவர் தான். அவர் விட்டால் வேறு எதுவுமே கிடையாது ஹாஸ்பிட்டலில். இப்போது ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் திருவொற்றியூருடைய அடையாளமாகவே மாறிடுச்சு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு ஸ்பெசிலிட்டியாக ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இன்றைக்கி ஒரு 3 பிரான்ச் சென்னையில், மயிலாப்பூரில் 1, மீஞ்சூரில் 1, திருவொற்றியூரில் இருக்குது. உங்களுக்கே தெரியும். இதே டைமில் வந்துட்டு நம்ம கார்டியாக் கேத் மேனேஜர் மிஸ்டர் திலீப்புக்கும் நம்ம வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஹீ இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் எஸ் போத் பை மேன் பவர் ஆஸ் வெல் அஸ் பேஷண்ட்ஸோட பப்ளிக் ரிலேஷன்ஸ் இந்த ஆஸ்பெக்டே அவர் நல்லா பார்த்துக்கிறாரு. ஐ ஆல்சோ எக்ஸ்டெண்ட் மை sincere thanks to senior sister like Anbulila and Mrs. Arul who has been with us for more than 10 years and giving a lot of support for both operation side sari cat services. It's been 20 years that I know both Dr. Priya and Dr. SRK. First, sincere thanks to Dr. Priya, who have really encouraged me to enter into this world of embryology. That one push has changed my life and a career forever. My IVF journey started with your push, and whatever today I am and however I was molded to, it's only because of you, Dr. Priya and Dr. SRK. பிரியா மேடத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பு, கனிவு, ஆற்றல், அறிவு, அன்பு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்டால் மட்டும்தான் வந்து மற்றவங்ககிட்டையும் அந்த பெர்ஃபெக்ஷன்ஸை எதிர்பார்க்க முடியும். அதனால தான் அது வந்து அவங்க கண்டிப்பாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஃபஸ்ட் மேம் பற்றி சொல்லணும் அப்படின்னா 4 இயர்ஸாக நான் மேமோட இருக்கேன். மேம் வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன் தான். அவங்க பேஷண்ட் பார்க்குறது, பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறது எல்லாமே. இப்போ எந்த பேஷண்ட் எங்கள் டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்தாலும் அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்டு வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஒரு க்யூரோட தான் போவாங்க, ஒரு பர்ஃபெக்ட் டயக்னோசிஸோட தான் போவாங்க. எனக்கு வந்து கையில் பிடிச்சி ஸ்கேன் பார்க்க சொல்லி கொடுத்தது வந்து மேம் தான். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே ஸ்கேன் ட்ரெயின் தான். எல்லாருக்குமே அவங்க கையை பிடிச்சி தான் நமக்கு ஸ்கேன் பார்க்க சொல்லி கொடுப்பாங்க. ஸ்கூல் வரைக்கும் நமக்கு அப்படி டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஆஃப்டர் MBBS நம்ம காலேஜ் டைமில் அந்த மாதிரி பெருசாக எந்த டீச்சரும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த மேம் வந்து எங்களுக்கு அப்படி டீச் பண்ணது தான் மேம்கிட்ட நாங்கள் ஃபஸ்ட்லேயே ரொம்ப இன்ஸ்பயர் ஆன விஷயம். அவங்க எல்லாருக்குமே என்கரேஜ் பண்ணுவாங்க. ஃப்ரம் ஸ்டாஃப்ஸ்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து யாராக இருந்தாலும் ப்ரெசென்டபுளாக வந்தால் ஷி வில் அப்ரிஷியேட் அஸ். பேஷண்ட்ஸ்க்கு டயாலிசிஸ் ஃபீஸை 2500 வாங்குவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஃபீஸ் ரொம்ப கம்மி. அதுக்கிட்டே நான் சார்கிட்ட சொல்லும் போதே வந்துட்டு வேணாம், இதுக்கு போதும் இந்த டயாலிசிஸ் நடத்துறதுனால அவருக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய அமௌண்ட்டே வராது. ஆனால் இருந்தாலுமே அவர் வந்துட்டு இதெல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கே ஒரு யூனிட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அடுத்து மயிலாப்பூரில் ஒரு யூனிட் ஓப்பன் பண்ணி அதற்கு ஒரு மிஷின் வச்சு அங்கேயும் சென்டர் போயிட்டுருக்கு. மீஞ்சூரில் ஓப்பன் பண்ணி அங்கேயும் 2 மிஷின் வச்சு அங்கேயும் போயிட்டுருக்கு. ஆகாஷ் மீஞ்சூர் ஹாஸ்பிட்டலையும் we have started a pediatric block there. It has 7-bedded pediatric block in ஆகாஷ் மீஞ்சூர். இப்போ நாங்கள் இங்கே ஒரு 5 in-house pediatricians இருக்கோம். வித் பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட், பீடியாட்ரிக் சர்ஜன், நியோனட்டாலஜிஸ்ட் எல்லாமே இங்கே இருக்கும். சாரை பற்றி சொல்லணும்னா, சார் இஸ் கண்டினியூஸ்லி யூஸ் டு என்கரேஜ் us. It's because of his motivation we have come up to this stage. The whole experience which I gained from this 4 years is confidence. கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நீ என்ன வேணால் கெயின் பண்ணிடலாம். அது எவ்வளோ லெவலுக்கு வேணால், சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் கான்ஃபிடென்ஸுன்றது நமக்கு ஒரு ஒர்க்லேயும் சரி எல்லாத்துலேயுமே இருக்கணும். தட் ஐ காட் இட் ஃப்ரம் டாக்டர் SRK சார். இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து இதை வந்து 2 பேர் ஒரு தண்டவாளம் மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். 2 பேரோட ஸ்பெஷாலிட்டி, 2 பேர் போயிட்டே இருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் வந்து ஒரு டீம் ஒர்க். ஸோ ஆல் த ஸ்டாஃப் எல்லாரையுமே ஒரு டீம் ஒர்க்காக எடுத்துட்டு அவங்க வந்து இந்த வெற்றி பயணத்தை நோக்கி போகிற இந்த ரயில் பயணம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். தட் இஸ் த சக்ஸஸ் பிஹைண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் சென்டர்ஸ் இன் மீஞ்சூர் ஆர் மயிலாப்பூர். எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் டு அச்சீவ் மோர் அண்ட் மோர். இந்த பயணம், இந்த ரயில் பயணம் 2 தண்டவாளங்களையும் இந்த டீம் ஒர்க்கோட இன்னும் பல வருடங்களை நோக்கி, வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். ஆகாஷ் மருத்துவமனை நிறுவனர்
திரு ஐயா செல்வராஜ்குமார் ஐயாவுடைய உழைப்பில் உயர்ந்த இந்த மருத்துவமனை சிறப்பான மருத்துவமனையாக சேவை செஞ்சுட்டு வருது. திருவத்தூரில் நம்ம மருத்துவமனை சிறப்பான ஒரு மருத்துவமனையாக இருந்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு நல்ல ஒரு நிர்வாகமாக இந்த நிறுவனம் நின்றுட்டுருக்கு. அதில் நான் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னும் சீரோ சிறப்பாக வளர்கிறதுக்கு வாழ்த்துக்களை திரு ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 2012 வந்தேன். 21 வருஷம் ஆனது சந்தோஷம். சாரும் மேடம் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. நல்லபடியாக வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாருக்கும். ஆக்சுவலியாக இது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபேமிலியாக இருந்து ஒரு 2008லேருந்து இருக்கிறேன்னா ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் இருந்து அவங்க கூட சேர்ந்து ஜேர்னி பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ரொம்ப எம்ப்ளாயிஸையும் மேடம் சார் நல்லா பார்த்துக்குவாங்க. ரொம்ப ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒடிஞ்சாலே அதை நம்மக்கிட்ட ரொம்ப இது பண்ணாமல் அவங்க எல்லாமே பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்க கூட ரொம்ப ப்ரௌடாக நினச்சி ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு புகுந்த வீடாக நினச்சி ஒரு ஃபேமிலியாக வந்துட்டுருக்கோம். ஸோ டீமாக நாங்கள் நல்லா க்ரோ ஆகி வந்துகிட்டே இருக்கோம். இனிமேலும் நல்லா பண்ணுவோம், நல்ல சக்ஸஸ் ரேட்டாக கொடுப்போம், நல்ல குவாலிட்டி கொடுப்போம். ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ சாருக்கும் மேடம்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு எல்லா டைம்லேயும் பொருளாதார ரீதியாகவும் ஸ்டாஃப்ஸ் அடிப்படையிலையும் எக்யூப்மெண்ட்ஸ் அடிப்படையிலையும் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குற டாக்டர் செல்வராஜ் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐ எக்ஸ்டெண்ட் மை வார்ம் அண்ட் சின்சியர் greetings டு டாக்டர் செல்வராஜ் சார் as well as டாக்டர் பிரியா லக்ஷ்மணன் மேடம். ஆல் த பெஸ்ட் அண்ட் ஹாவ் அ ஹாப்பி இயர் அஹெட். தேங்க்யூ. ஆகாஷ் வந்து ஆல்வேஸ் பீன் அ செகண்ட் ஹோம் ஃபார் அஸ் தான். And I congratulate Madam and Sir on this annual day and wishing many more years to come. Thank you. 15 இயர்ஸாக நான் இங்கே சார் கூட மேம் கூட ஒர்க் பண்ணுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். வட சென்னையிலே நல்ல ஒரு, அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா ஆகாஷ் ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு பேர் வந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம ஒர்க் பண்ணுறோங்கிறது, அதுவும் ஆரம்பத்துலேருந்து ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.